சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ள நிலையில் பாஜக தீவிரமாக பணியாற்றி வருகிறது. ஏற்கனவே அதிமுகவுடனான கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தென் மாவட்டங்களை குறிவைத்து காய்களை நகர்த்தி வருகிறது. அதற்கேற்ப பாஜகவின் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். கடந்த முறை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்தபோது மாநில அளவிலான நிர்வாகிகள் நியமனத்தை விரைவுபடுத்துமாறு கூறியிருந்தார். இதன் பின் நயினார் நாகேந்திரன் உடனடியாக யார் யாருக்கு மாநில அளவிலான பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற பட்டியலை தயார் செய்து டெல்லி பாஜக தலைமைக்கு அனுப்பியிருந்தார். இதன் பின் மதுரையில் பாஜக மற்றும் இந்து முன்னணி சார்பாக நடத்தப்பட்ட முருகன் மாநாட்டு பணிகளில் நயினார் நாகேந்திரன் ஈடுபட்டிருந்தார். தற்போது முருகன் மாநாடு முடிவடைந்த பிறகு நேற்று டெல்லி பயணித்த நயினார் நாகேந்திரன் பாஜகவின் தேசிய தலைவர் JP நட்டாவை சந்தித்தார். அப்போது மாநில அளவிலான 28 பதவிகளுக்கான பட்டியல் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் அண்ணாமலை மற்றும் முருகன் ஆதரவாளர்களையும் இணைக்க வேண்டும் என்று ஏற்கனவே நயினார் நாகேந்திரனுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழக பாஜகவில் புதியதாக 4 பொதுச் செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன்படி பொதுச் செயலாளர்களாக KP ராமலிங்கம், கருப்பு முருகானந்தம், வினோஜ் P செல்வம் மற்றும் கார்த்தியாயினி ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. அது மட்டுமல்லாமல் நடிகை குஷ்பு மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்து வருகிறார். இவருக்கு கூடுதலாக மாநில அளவிலான பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே போல நடிகை மீனாவுக்கும் மாநில அளவிலான பொறுப்பு அளிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. மத்திய இணையமைச்சர் முருகன் வீட்டில் நடந்த பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட போது நடிகை மீனாவும் பங்கேற்றிருந்தார். சில நாட்களுக்கு முன் துணை குடியரசுத் தலைவரையும் சந்தித்திருந்தார். இதனால் மீனாவுக்கு இந்த முறை மாநில அளவிலான பொறுப்பு நிச்சயம் என்று பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நடிகர் சரத்குமாருக்கு மாநில அளவிலான பதவி அளிக்க பாஜக முடிவு செய்திருந்தது. ஆனால் சரத்குமார் தேசிய அளவிலான முடிவை எதிர்பார்ப்பதால் பாஜக தலைமை காத்திருக்க அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரனிடம் திரைத்துறையில் இருந்து நடிகர் மீனா உள்ளிட்டோர் பாஜகவில் சேரவிருப்பதாக தகவல் வெளியாகியது. அது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு நயினார் நாகேந்திரன், பாஜகவில் சேருவதற்காக ஏராளமானோர் வருகிறார்கள். அப்படி வந்தால் நிச்சயம் வரவேற்போம். திமுக ஆட்சி 4 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. இதனால் அடுத்தது எந்த கட்சி வெல்லுமோ அந்த கட்சி பக்கம் சாய தொடங்கி இருக்கிறார்கள் என்று பதிலளித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.